வணக்கம். நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறது. தினந்தோறும் ஆதித்யா தொலைக்காட்சியில் காலை 8 மணிக்கு உங்களில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினத்தில் என்னெல்லாம் நடக்கும் என்று தெரிந்து கொண்டு இன்றைய தினத்தை வெற்றி பெற வேண்டும் என்பதே எங்களுடைய நிகழ்ச்சியின் நோக்கம். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு மேசராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும். வீட்டுக்கு தேவையான உபயோகமான பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பரணியில் பிறந்தவர்களுக்கு வாகனங்களை பராமரிப்பது செலவுகள் கொள்ள நேரிடும். கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றும் சூழ்நிலை, இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் தொல்லைகள் உண்டாகும். மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பேச்சில் இனிமை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதில் குழப்பம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் கவனங்கள் தேவை. கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் செலவுகள் அது வந்தவனம் இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக பூசத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இனம் புரியாத ஒரு கவலை ஏற்படும். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும், கவனமாக இருக்கணும். சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும். குறிப்பாக பூரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். பூரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் அலைச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதின் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் சிறப்பான தினமாக இருக்கும். துலாம் ராசியினர்களுக்கு இன்று தகவல் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படும். ஃபோன் ரிப்பேர் ஆகலாம், அல்லது நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறது தப்பாக புரிஞ்சிக்கப்படலாம். ஹஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியோர்களுடன் சண்டை சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும். தொழில்நிலை சிறப்படையும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு சுவாதியில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகளில் சஞ்சலம் ஏற்படும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்களை விற்பதற்கான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் வாகன போக்குவரத்தில் கவனம் தேவை. அஜாக்கிரதையின் காரணமாக சிராய்ப்பு, உராய்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூலத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டாகும். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன போக்குவரத்தில் கவனம் தேவை. உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு கடன்கள் எல்லாம் வசூலாகும், கொடுத்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களுடன் சண்டை சச்சரவுகள் தவிர்க்க வேண்டும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு பழைய கடன்கள் வசூலாகும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு கடவுள் பக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். குறிப்பாக பூரட்டாதில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் சிறப்புகள் உண்டாகும். உத்திரட்டாதில் பிறந்தவர்களுக்கு புத்தி சிந்தனை தடுமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். குறிப்பாக ரேவதியில் பிறந்த மீனராசிக்காரர்களுக்கு அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு கவனக்குறைவு ஏற்படும், ஞாபக மறதி ஏற்படும். நேர்களே, இன்றைய தினத்தினுடைய நட்சத்திர பலன்களை பார்த்தோம். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன நம்ம பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் துதியை, அதாவது சந்திரமானப்படி இன்றைய தினம் உங்களுக்கு 17வது நாள் அசூன்ய சயன விரதம்னு சொல்லுவாங்க. மகாலய பட்ச காலத்தில் இன்றைய தினத்தில் நீங்கள் பரசுராமர்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவானை வழிபட்டால் உங்களுக்கு சிறப்பான ஒரு வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் எதிர்காலத்தில் ஏற்படும். இன்று மாலை சந்தான கோபால யோகங்கள் வளர்வது நல்லது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள்லாம் சந்தான கோபால யாகம் பண்ணலாம். என்னால் அதெல்லாம் முடியாது சார், நான் ஏழ்மையானவர்னா ஒன்றும் தேவையில்லை. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். அங்குள்ள ரொம்ப ஏழ்மையான குழந்தைகளுக்கு ஒரு 2 ட்ரெஸ்ஸு, குழந்தைகளுக்கு உண்டான ட்ரெஸ்ஸு மிக குறைந்த விலையில் வாங்கி கொடுத்தா கூட அந்த சந்தான கோபாலகிருஷ்ணன் யாகம் வளர்த்துறதுக்கான பலன்கள் கிடைக்கும். ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி கொடுக்கலாம். இன்றைய தினத்தில் என்னெல்லாம் நீங்கள் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது, இன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது, வேலைக்கு அப்ளை பண்ணலாம், ரெஸ்யூம் போடலாம். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்கலாம், அல்லது கிரயங்கள் பண்ணுவதற்கு நல்ல நாள். நேர்களே, இன்றைய தினத்துடைய சிறப்புகளை பார்த்தோம். இன்றைய தினத்துடைய கேள்வி பதிலை பார்ப்போம். நேர்களே, இன்றைய கேள்வியாளர்கள் நம்ம பார்க்கும் பொழுது பி மோகேஷ், டேட் ஆஃப் பர்த் 3/4/2004, டைம் ஆஃப் பர்த் 4:15 PM, சென்னையில் பிறந்திருக்காரு. இவர் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு.
சார் நான் மறுபடியும் பலமுறை சொல்கிறேன், கேள்வி வந்து கத்தி வந்து பற்றி ஷார்ப்பாக குத்துற மாதிரி இருக்கணும். சும்மா திருப்பதியில் போய் மொட்டை அடித்தவன் யாருன்னு கேட்கக்கூடாது. அதாவது கேள்வி வந்து என்னோட எதிர்காலத்தில் இந்த இது கிடைக்குமா அப்படிங்கும்போது அதோடைய காரகிரகம் சூப்பராக இருக்கும். இப்போ எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டார், இல்லைங்க நல்லா இருக்காதுன்னு நான் சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இதில் என்ன என்னுடைய ப்ரெடிக்ஷன் இருக்குது, இதில் என்ன என்னுடைய கணிப்பு இருக்குது. அதாவது மூளைக்கு நீங்கள் வேலை கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்டால் தான் அது பலன். எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு, என்னுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு இருக்காரு. சரி, அவருடைய கேள்விக்கு அவர் மாதிரியே பதில் சொல்கிறேன். 4ஆம் இடத்துல கேதுவும் சந்திரனும் சேர்ந்திருக்கு. இது கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க. சந்திரன் கேது 4ஆம் இடத்துல இருக்கிறது கிரகண தோஷம். இந்த ஜாதருடைய தாய்க்கு அடிக்கடி மனநல சம்மந்தப்பட்ட பாதிப்பு, அடிக்கடி தனியாக பேசிக்கிறது, புலம்புறது, ஏதாவது ஒன்று நினச்சிட்டு கவலைப்படுற மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இது ஆப்வியஸ்லி அவருடைய படிப்பில் இம்பாக்ட் ஆகும். ஏதாவது படிச்சுட்டு போனது ஞாபகம் மறந்துடுவார். படிச்சுட்டு போய் பரீட்சை எழுதி அதில் சரியான மார்க் எடுக்க மாட்டார். இதற்கு சரியான வழிபாடு சந்திரன் கேது தோஷத்தை நீக்கிறதுக்கு சந்திரன் கேது எந்த ஒரு கோயிலில் விநாயகரும் பார்வதி அம்பாலும் பிரசித்தி பெற்றிருக்காங்களோ அந்த கோயிலுக்கு தொடர்ந்து வழிபட்டு வந்தால் திங்கக்கிழமை போயிட்டு வந்தால் சரியாக வரும். எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு சரியான பதில் வந்து லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதிக்கு பிறகு 7 கூடையவருக்கு பிறகு அதிக கிரகங்கள் இருந்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இவருக்கு பார்க்கும்போது லக்கணம் வந்து இவர் விருச்சிக லக்கணம், 7 கூடையவர் ரிஷப லக்கணம். ரிஷபத்திலையும் கிரகங்கள் இருக்குது, புதன் மிதுனத்திலையும் கிரகங்கள் இருக்குது, சூரியன் செவ்வாய், கடகத்தில் புதன் இருக்குது, சிம்மத்தில் ராகு இருக்குது. ஸோ எதிர்காலம் இவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். ஸோ கேள்விகளை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கேட்டிங்கன்னா என்கிட்ட பதில் கொஞ்சம் ஷார்ப்பாக வரும். அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம். நேர்களே, நம்மளுடைய இன்றைய 2வது கேள்வியாளர் பெயர் கிருத்திகா. பிறந்த தேதி 12 ஜூலை 1998 காலை 10:30 நான் அரசு தேர்வுக்கு தயாராகி வருகிறேன். எனக்கு அரசு வேலை கிடைக்குமா? எனது அப்பாவின் ஜாதகப்படி இன்னும் 1 வருடத்திற்கு எனக்கு திருமணம் நடைபெறும் என்று கூறுகிறார்கள். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. எனவே எப்போது திருமணம் நடக்கும்? ஸோ அவங்க அப்பா ஜாதகப்படி அவங்க பொண்ணுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்கன்னா எனக்கு நிஜமாக அது தெரியல, எப்படி பார்க்குறாங்க. ஒரு எனக்கு அதெல்லாம் சொல்லித்தரலையே என்னன்னு தெரியல. ஒருத்தரோட ஜாதகத்தை வச்சு தான் அவங்களுக்கு பலன் இருக்கும். தாய்க்கு தலைச்சம்பிள்ளை, தந்தைக்கு கடைப்பிள்ளை அவருடைய ஜாதகத்தை வச்சு அத்திம காலத்தை தான், அத்திம காலம்னா கடைசி காலத்தை மட்டும்தான் உறுதியாக சொல்ல முடியுமே தவிர வேறு எதையும் 90% சொல்ல முடியாது அக்யூரேட்டாக. ஸோ அவங்க ஜாதகத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? லக்கணத்திலேயே ராகு இருக்குது. லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து ஆட்சி வீட்டில் இருக்கார். ஸோ கவர்மெண்ட் மாநில கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு 3 வருஷத்துலேயே கிடைக்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. நீங்கள் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். 2வது கேள்வி, உங்களுடைய கேள்விப்படி கல்யாணம் எனக்கு எப்போ ஆகும்னு கேட்குறீங்க. கல்யாணம் உங்களுக்கு 2022 இறுதியில் நடக்கும், இல்லை அப்படின்னா 2024 நடக்கும். ஸோ உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று சுக்கரன் பண்ணி வைப்பார், அல்லது சூரியனுடைய ஆதிய புத்தியில் பண்ணி வைக்கும். இது 2ல் தான் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அந்த சூரியன் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ண மாட்டார். அப்போ சுக்கரனில் தான் நடக்கும். ஸோ அப்போ 2 ஆப்ஷனில் ஒன்று எது நடக்குன்னா 2024 தான் கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேர்களே, என்ற 2 கேள்வியாளர்களை நம்ம பார்த்து விட்டோம். கேள்விக்கு பதிலை நாம் தெளிவாக சொல்லிவிட்டோம்.